அல்லாஹ் நம்மை பண்படுத்துவதற்கு அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறான். நிறைய பேர்களை அல்லாஹ் சில இடங்களில் வைத்து தேர்ந்தெடுக்கிறான். எல்லோரையும் எல்லா இடத்திலும் தேர்ந்தெடுப்பதில்லை. சில பேர்களை அவன் தேர்ந்தெடுப்பதற்காக பயன்படுத்துகிற இடம், அவன் அவர்களை தன் பக்கம் தேர்ந்தெடுக்கிறான், புனிதமாக்குறான். அவங்க வாழ்க்கை இனி எந்த காலத்திலும் சருகக்கூடாது என்பதை தாண்டி அவங்கள வச்சு உலகத்தில் நற்பாக்கியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டான் அல்லாஹ். அப்படி பல பேர்களை அவன் தேர்ந்தெடுத்த இடம் புனிதமிக்க காபத்துல்லா. அல்லாஹ் நம்மையும் அங்கே வைத்து தேர்ந்தெடுப்பானாக. இங்கே கூட்டு போறான் அல்லாஹ், அங்கே போய் மாற்றி விடுகிறான். எத்தனையோ தீய பழக்கம் உடையவர்கள் அங்கே வந்த பின்னால் மிகுந்த வாழ்க்கையை அழகாக்கி கொண்ட நிலைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். தவறான பழக்கம் உள்ளவர்கள், தீய சிந்தனை உடையவர்கள் எத்தனை நற்பாக்கியம் உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட அடையாளங்களில் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டதா? ஏன் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கு கூலி துன்யாவில் ஒன்றுமே இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கொடுக்க முடியும்? அவருடைய ஹஜ்ஜை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு, ஒரு ஹாஜிக்கு நான் கொடுப்பதற்கு துன்யாவில் ஒன்றும் இல்லை. கோடியை கொடுப்பதா, பங்களாக்களை, காருகளை கொடுப்பதா, செழிமையான வாழ்க்கையை கொடுப்பதா? இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்காக கூலியாக வருகிற தகுதி இல்லைங்கிறான் அல்லாஹ். எதை கூலியாக கொடுப்பது? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்று நான் கொடுப்பேன். ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா, அதற்கான கூலி அது சொர்க்கம் தான் என்றான் அல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக.